பிரைஸ் லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, நான் உங்களை உயர்த்த போறேன்ப்பா, நான் உங்களை உயர்த்துற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மளா பார்த்தாங்க சொல்றாரு. நம்ம வெயிட் பண்ணுமா? எப்படிங்க வெயிட் பண்றது? ஆண்டவரே சொல்றாருல, என்னுடைய கரத்துல நீங்க வெயிட் பண்ற பிள்ளைங்களா இருக்குன்ட்டு. ஏசப்பா கிட்ட நீங்க வெயிட் பண்ற பிள்ளைங்களா இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஜெபம் பண்ணா உங்களுக்கு உடனே நடந்துடணும். நீங்க ப்ரேயர் பண்றது ஆண்டவர் உடனே கேட்டணும். நான் சர்ச்சுக்கு போறேன், நான் விசுவாசமா இருக்கேன், ஆண்டவர் எனக்கு ஆசை நம்பிக்கையோட தான் இருக்கேன், எனக்கு செய்ய மாட்டாருங்க, எனக்கு எப்போ இப்பயே செஞ்சணும்னு சொல்லி அவசரப்பட்டுனே இருக்கீங்க தானே. அவசரப்படாதீங்க. அவசரப்பட்டா ஒண்ணுமே நடக்க போறது கிடையாதுங்க. ஏற்ற காலத்துல தேவன் நம்மளை உயர்த்த தான் போறாரு. ஆனா அது வரைக்கும் ஆண்டவருடைய கரத்துல மட்டும் வெயிட் பண்ணுங்க. தாவீதை உயர்த்துறதுக்கு ஒரு டைம் வந்துச்சுங்க. அது தாவீதை ஆண்டவர் உயர்த்தினாரு. ஆபிரகாமை உயர்த்துறதுக்கு ஒரு டைம் வந்துச்சுங்க. ஆபிரகாமை தேவன் உயர்த்தினாருங்க. தானியேலை உயர்த்துறதுக்கு ஒரு டைம் வந்துச்சுங்க. அது வரைக்கும் தானியேல் அடிமையா தான் கொண்டு போகப்பட்ட மனிதனா இருந்தான். அடிமையா கொண்டு போகப்பட்டாலும் தானியேலை உயர்த்தினார்லாம் ஆண்டவர். இன்னைக்கும் இருக்கிற நிலைமை கஷ்டமா தான் இருக்கு. நீங்க என்ன நிலைமை இருக்குன்னு மனுஷனுக்கு தெரியாது, ஆனா ஆண்டவர் தெரியும். அந்த நிலைமையை ஆண்டவர் மாத்த போறாரு, உங்களை உயர்த்த போறாரு, உங்க பிரச்சனையை மாத்த போறாரு. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென்.